நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தர் வருவாங்கங்க. நம்மளை கை தூக்கி விடுறதுக்கு கடவுள் யாராவது ஒருத்தர் வச்சுருப்பார். அவங்க நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க. அதால் நம்ம கொஞ்சம் முன்னுக்கும் வந்துடுவோம். நம்ம சொந்த உழைப்பிலையும் தன்னம்பிக்கையிலையும் நமக்கு இருக்க ஒரு நல்ல திறமையிலையும் நம்ம முன்னுக்கு வந்துடுவோம். ஆனால் நம்மளை கெடுக்கிறதுக்கும் சில பேர் இருப்பாங்க. அவங்க தாங்க நம்ம செஞ்ச கர்மா. நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்தில் நம்ம கர்மாவை நம்ம செஞ்சிடறோம். அந்த கர்மா எப்படி தீர்க்கப்படும்? கடவுள் மொத்தமாக கணக்கு போட்டு இதெல்லாம் நீ செஞ்சுட்டு போனோம் கடைசியில் கணக்கு போட்டு பார்க்க மாட்டார். வாழ்நாட்கள்லேயே நம்ம வாழக்கூடிய அந்த நாட்களில் நம்ம செஞ்ச புண்ணியமும் வேலை செய்யும், நம்ம செஞ்ச பாவமும் வேலை செய்யும். புண்ணியத்துக்கான பலன் நம்ம அனுபவிக்கும் போது நம்ம பாவத்துக்கான பலனையும் நம்ம அனுபவிச்சு தான் தீரணும். அப்போது நல்லது பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க. அது புண்ணியம், நம்ம செஞ்ச புண்ணியம், நம்மளோட முன்னோர்கள் செய்த புண்ணியமும் அதில் சேரும். கெட்டதும் பண்ணிடுறாங்க, கண்ணுக்கு தெரிஞ்சும் பண்ணுறாங்க, தெரியாமையும் பண்ணுறாங்கன்னா அதுதான் நம்ம பண்ண பாவம். அது நம்மளுடைய கர்மா. அது நம்ம பண்ணியிருக்கலாம், நம்மளுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம். இது மாதிரி இந்த கர்மாவும் கழியும், நம்ம செஞ்ச புண்ணியமும் நமக்கு கூடவே சேரும். பிறவி பிணை அறுக்கக்கூடியவர் நம்ம சிவன் தந்தை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எதுவுமே நிலை கிடையாது. வர சொல்லவும் எதுவுமே எடுத்துகிட்டு வரல, போகும்போதும் எதுவும் எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. எதுவுமே நிலை இல்லாதது. இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க பொருள் நாளைக்கு வேறு ஒருத்தருக்கிட்ட இருக்கலாம். எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எதுவுமே கொண்டு போகலை. நிலையானது நம்ம எதை எடுத்துகிட்டு போவோம்னா, நம்ம செய்த பாவம் புண்ணியமும் நிச்சயமாக நம்ம கூடவே வரும். அது அடுத்த பிறவிக்கு தொடரும். பாவமாக இருந்தால் புண்ணியமாக இருந்தால் ரெண்டுமே நம்ம படுற கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்கும் காரணமாக அது இருக்கும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நிறைய விஷயங்களில் நம்ம சந்தோஷமாக இருக்கும், சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கஷ்டப்பட்டு தான் இருக்கும். அப்படின்னா அதுக்கு காரணம் கர்மா தாங்க. கர்மா கழியணுமே, கழிக்கப்பட்டால் தானே நம்மளுக்கும் அடுத்த பிறவியில் நமக்கு ஒரு சுபிட்சம் கிடைக்கும், நமக்கும் ஒரு முக்தி கிடைக்கும். நம்ம பிறவியே வேணான்னு சிவனை வணங்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. பிறவியே வேணாம் ஐயா, உன் காலடியிலே சரணாகதி நான் இருக்கணும், மறுபிறவியே எனக்கு வேணாம் அப்படின்னு பிரதோஷ வழிபாடு, சிவன் வழிபாடு, சிவனுக்காக விரதம் இருக்கிறது, இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது அந்த பாவங்கள் கழியப்பட்டால் தானே பிறவி எல்லாமே இருக்கும். ஆசைகளை நம்ம கடந்து வரணும். அப்போது தான் நமக்கு மறுபிறவின்றது இல்லாமல் இருக்கும். அதனால் நம்ம படுற கஷ்டத்துக்கும் சந்தோஷத்துக்கும் எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது. நம்ம இன்றைக்கி கஷ்டப்படுறோம்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. எல்லாமே நன்மைக்கு தான். ஓம் நமச்சிவாயா. திருச்சிற்றம்பலம்.